வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு லோகன் ஈஸி குக்ஸ் சேனல். நமக்கு சோறு தான் உலகம், நோ மேட்டர் வேர் யூ ஆர். பூசணிக்காயில இவ்வளோ டேஸ்டா ஒரு கிரேவி பண்ண முடியும் அப்படின்னா நானே நம்பல. முன்னாடி எல்லாம் கடைக்கு போனா பூசணிக்காவை பார்த்தாலே அந்த பக்கம் போக மாட்டேன். ஆனா இந்த மாதிரி ரெசிபி ஒரு வாட்டி செஞ்சதுக்கு அப்புறம் இப்ப நான் அடிக்கடி பூசணிக்காவும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஆமாங்க, இன்னைக்கு ஒரு வித்தியாசமான இனிப்பும் புளிப்பும் கலந்த டேஸ்ட்ல பூசணிக்காய் கிரேவி எப்படி செய்யலாம் அப்படின்னு உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த கிரேவி சுட சுட சாதம், தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த காயை சில இடத்துல பரங்கிக்காய் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு இங்க பட்டர்நட் ஸ்குவாஷ் அப்படின்னு இங்கிலீஷ் பேர்ல மஞ்சள் பூசணிக்காய் கிடைக்குது. கண்டிப்பா இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பூசணிக்காய் அரைக்காய் தான் எடுத்திருக்கேன். இந்த பூசணிக்காய் தோல் மஞ்சள், பச்சை கலர் ரெண்டுலையும் செய்யலாம். நம்ம ஊர்ல பச்சை கலர்லயும் மஞ்சள் கலர்லயும் ரெண்டுலையுமே கிடைக்கும் காய். நம்ம ரெண்டுலையுமே கூட செஞ்சுக்கலாம். இதுல இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு இதுல இருந்து எடுத்த விதையை நீங்க தூக்கி போட தேவையில்லை. அதை நல்லா காய வச்சீங்க அப்படின்னா அதுல கூட நீங்க பூசணிக்காய் விதை பொடி பண்ணிக்கலாம். எங்க வீட்டுல எங்க அம்மா அந்த மாதிரி பூசணிக்காய் விதையில அடிக்கடி பொடி பண்ணி வைப்பாங்க. கண்டிப்பா அந்த ரெசிபியையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இன்னொரு வீடியோல. இந்த மாதிரி பூசணிக்காய் விதை நீக்கினதுக்கு அப்புறம் சின்ன சின்ன பீஸா கட் பண்ண பீஸை ஒரு குக்கர்ல சேர்த்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி, தேவையான அளவு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். குயிக்கா வெந்துடும். நீங்க இல்லை அப்படின்னா பாத்திரத்துல கூட வச்சு வேக வைக்கலாம். கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் குயிக்கா ஆகணும் அப்படிங்கிறதுக்காக குக்கர்ல வச்சிருக்கேன். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்ப இந்த குக்கர் விசில் வர்ற கேப்ல நமக்கு குழம்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி எல்லாம் கட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் இந்த கிரேவிக்கு 2 மீடியம் சைஸ்ல இருக்கிற பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 3 தக்காளி, பழுத்த தக்காளியா எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஒரு பேன்ல 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் 1/4 ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுலயே கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா பொன்னிறமா வதக்கி விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இதுலயே கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை உங்களுக்கு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கூட நீங்க கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி பொன்னிறமா வெங்காயம் வணங்கி வர்ற வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கினதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி விடுங்க. அவ்வளவுதான். இப்ப சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு தட்டு வச்சு மூடி தக்காளியை நல்லா மைய வேகிற அளவுக்கு வேக விடலாம். நமக்கு குக்கர்ல பூசணிக்காய் வெந்தது, விசில் அடங்கிருச்சு. எடுத்து பார்த்துடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்ல சாஃப்டா வந்திருக்கு. இந்த மாதிரி வெந்தா போதும். இப்ப தக்காளி வேக வச்சதை இடையில எடுத்து கிளறி விடுங்க. நல்லா தக்காளி மைய வேகணும். அடிப்பிடிக்காம பாத்துக்கோங்க. தக்காளி நல்லா மைய வேகலை அப்படின்னா மசிச்சு விடுங்க. இந்த மாதிரி கரண்டியில வச்சு மசிச்சு விடுங்க. தக்காளியோட தோலே தெரியாத அளவுக்கு மைய வெந்து வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி வந்திருக்கணும். இப்ப நமக்கு கிரேவிக்கு தேவையான பேஸ் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் இதுல 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். உங்க காரத்துக்கு இப்ப அரை ஸ்பூன் அளவுக்கு நீங்க மிளகாய் பொடி சேர்த்து கூட போட்டுக்கலாம். இப்ப இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா தக்காளி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடும் பொழுது நமக்கு அதுல இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி தெரியும். இதுல நான் இப்போ ஒரே ஒரு வரமிளகாய் விதை நீக்கிட்டு சேர்த்திருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா இன்னும் கூட ஒண்ணு சேர்த்துக்கலாம். இல்ல உங்களுக்கு பச்சை மிளகாய் பிடிக்கும் அப்படின்னா அது கூட சேர்த்துக்கலாம். நான் இதுல வரமிளகாய் சேர்த்து இன்னைக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். இதெல்லாம் சேர்த்து ஒரு 30 செகண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுல நான் இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு கருப்பட்டி உடைச்சு பொடி பண்ணி சேர்த்திருக்கேன். உங்ககிட்ட கருப்பட்டி இல்லாம வெல்லம் இல்ல நாட்டு சர்க்கரை இருந்தா அது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம இனிப்பு சேர்க்கும் போது அதோட டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். உங்ககிட்ட ட்ரை மேங்கோ பொடி இருக்கு அப்படின்னா அது கூட நீங்க அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இன்னும் நமக்கு அந்த புளிப்பும் இனிப்பும் கலந்து நல்லா இன்னும் டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். எங்கிட்ட இல்லாதனால நான் இப்ப இதுல சேர்க்கல. இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம குக்கர்ல வேக வச்ச காயை இதுல சேர்த்துருவோம். சேர்த்து இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 1 மினிட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல உப்பு பத்தல அப்படின்னா நீங்க சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு பொடியா கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தலை இருந்துச்சுன்னா தூவி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டு உங்களுக்கு கிரேவி தண்ணியா வேணும் அப்படின்னா தட்டு போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் வேக விட்டா போதும். இல்ல எனக்கு கொஞ்சம் நல்லா கெட்டியா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா இன்னும் கூட ஒரு 5 to 6 நிமிஷம் தண்ணி நல்லா சுண்டுற வரைக்கும் வேக விட்டுக்கலாம். இங்க இடையில எடுத்து பார்த்துக்கலாம் அடிப்பிடிக்காம. இந்த மாதிரி நல்லா தண்ணி சுண்டி வந்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி
மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே அடுப்பில் விடுங்க. அப்போ உங்களுக்கு குழம்புல இருந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கிரேவி இந்த அளவுக்கு பார்த்தா சூப்பராக தெரியும். பார்க்கும்போது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான பம்கின் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதம், தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லதையே சாப்பிடுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான ரெசிபியில் சந்திப்போம். பாய்.